ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல கல்விக்காக உதவி செய்யக்கூடிய டாப் 10 என்ஜிஓ பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 10ல ஏதாவது ஒரு என்ஜிஓவை நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க பொருளாதாரத்துல வந்து புவரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, தாராளமாக உங்களுடைய ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், என்னதான் ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதா இருந்தாலும் ஒரு சில தனியார் தொண்டு நிறுவனம், அதாவது என்ஜிஓ கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய டர்ன் ஓவர்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டைஃபண்டா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் வராங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு 10 நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த என்ஜிஓ தொண்டு நிறுவனத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது ஃபவுண்டேஷனை பத்தி பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறத இந்த ஒரு செக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல +2 முடிச்சுட்டு யூஜிக்காகவோ இல்ல இன்ஜினியரிங்காகவோ இல்ல மெடிக்கலுக்காகவோ இல்ல வந்து நீங்க உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நீங்க படிக்கிறதா இருந்தாலும் பொருளாதாரத்துல புவரான ஒரு ஃபேமிலியா இருக்கிறீங்க, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கிறீங்க, உங்களோட மார்க் வந்து நல்லா ஹை ஸ்கோர் வச்சுட்டு என்னால படிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான கல்வி வந்து ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதை நீங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 வெப்சைட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு இப்பவே செக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ இப்பவே போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க என்ன படிப்பு படிக்க போறீங்களோ அதை பத்தி டீடைலா உங்க பேரு, மொபைல் நம்பரு, உங்களோட அம்மா அப்பா பேரு, அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க, அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க, உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எவ்வளவு, உங்களோட இன்கம் ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான ஒரு ப்ரொசீஜர், சரியான ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டாவது பார்க்க போற என்ஜிஓ பார்க்கும்போது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு என்ஜிஓ தான். அதே மாதிரி தேர்ட்ல வந்து கோல்டு ஹார்ட் ஃபவுண்டேஷன்ங்கிற இந்த ஒரு என்ஜிஓ வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோப் 3 ஃபவுண்டேஷன்ங்கிற இந்த கம்பெனி அவைலபிளா இருக்கு. மாற்றம் ஃபவுண்டேஷன், இதுவுமே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தக்கூடிய ஒரு ஃபவுண்டர் தான், சரிங்களா. இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காகவே வந்து பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்டு காலமா அவங்க வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ தான் இது. அதே மாதிரி முகவரி ஃபவுண்டேஷன், இது வந்து எஸ்பெஷலி யாருக்காக ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முகவரி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து த்ரூட் ஹோம் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீட்ஸ் ஃபவுண்டேஷனும் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷூட்டிங் ஷார்ட் ஃபவுண்டேஷனும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டீம் எவரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபவுண்டேஷனும் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 10 ஃபவுண்டேஷனுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுடைய அபிஷியல் அப்ளிகேஷன் பேஜ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பேசிக்கா அவங்க கேட்கக்கூடிய பேசிக் விஷயத்தை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க பேரு, ஃபாதர் நேம், மதர் நேம், கான்டாக்ட் நம்பரு, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேமு, மீடியம், அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய சிட்டி, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, 10th எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, 12th எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அந்த என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட்ங்கிற இந்த ப்ரொசீஜர் கொடுத்தா போதுமானதுங்க. உங்களை வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு என்ஜிஓவா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கலாம். நம்ம எவ்ரிடே நம்ம டே டு டே லைஃப்ல வந்து யூடியூப்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் எஜுகேஷனுக்கு வந்து அதிக அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.